தஞ்சாவூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு வழங்கும் நெல் ஊக்கத்தொகையை நிறுத்தச் சொல்லி ஒன்றிய அரசு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும், இது தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் செயல் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என சொல்லிக்கொள்ளும் நிர்மலா சீதாராமன், தமிழ்நாடு விவசாயிகளுக்கு துரோகம் செய்வதாகவும் முதலமைச்சர் விமர்சித்திருந்தார். மேலும் ஒன்றிய அரசின் தடையையும் மீறி நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3500 ரூபாயாக தமிழ்நாடு அரசு உயர்த்தி வழங்கும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்திருந்தார். நெல் சாகுபடி ஊக்கத்தொகை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தவறானவை என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்நிலையில் நிர்மலா சீதாராமனுக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதள பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில், நெல்லுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் ஊக்கத்தொகையால் விளைச்சல் பெருகிக் கொண்டே போகிறது. எனவே இந்த ஊக்கத்தொகையை நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளருக்கு ஒன்றிய நிதி அமைச்சகம் அனுப்பிய கடிதத்தில் மிக தெளிவாகவே உள்ளதாகவும், கடிதத்தில் இல்லாத எதையும் தான் பேசவில்லை, அப்படி பேச வேண்டிய அவசியமும் தனக்கு இல்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பிய கடிதத்தில் தற்போது மாநில அரசால் தரப்படும் ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்யுமாறும், நெல்லுக்கு இத்தகைய ஊக்கத்தொகை வழங்குவதை நிறுத்துவது தொடர்பாக பரிசீலனை செய்யவும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளீர்கள் என்றும், தங்களுடைய இந்த பதிவில் குறைந்தபட்ச ஆதார விலையை தாண்டி ஊக்கத்தொகை வழங்குவது மாநில அரசின் முடிவு எனவும், அதனை யாரும் பறிக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறீர்கள் என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், உங்களது கூற்று உண்மைதான் என்றால் அந்த கடிதத்தை பொதுவெளியில் வெளியிட தயாரா என்றும் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.